இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் 4 மாதங்களை முடித்து 5வது மாதத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த புதிய மாதத்தை ஆசீர்வாதமான மாதமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடுமையான இந்த வெயில் காலத்தில் ஆண்டவர் தாமே வெப்ப நாட்களுக்குரிய எந்த பாதிப்புகளும் நம்மை பாதிக்காமல் இருக்கும்படி ஆண்டவரை நோக்கி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, மிகுந்த ஜெபத்தோடு கூட இந்த மாதத்தையும் நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்முடைய தமிழ்நாட்டை யார் ஆளப்போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கிற தேர்தல் முடிவுகள் வருகிற மாதமாக இந்த மே மாதம் அமைந்துள்ளது. வருகின்ற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர்களாக அமைய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பள்ளி குழந்தைகளின் இறுதி தேர்வு முடிவுகள் இந்த மாதம் வெளியாக இருக்கின்றன. பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த இறுதி தேர்வில் கிடைக்கிற மதிப்பெண்களை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே அரசியல் தலைவர்கள் தேர்தல் முடிவுக்காக காத்திருக்கிறார்கள். இறுதி தேர்வை எழுதிய பிள்ளைகள் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் எந்த முடிவுகளுக்காக யார் காத்து கொண்டிருந்தாலும் வரப்போகிற முடிவுகள் மகிழ்ச்சிகரமானதாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய மனதை ஏமாற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய முடிவுகளாக அமைந்து விட்டால் என்ன செய்வது என்கிற பயம் முடிவுகளை எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ளது. அதனால் இன்று பலர் பயத்தின் ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பயத்தின் ஆவி நமக்குள் வந்துவிட்டால் எல்லா விஷயங்களுக்கும் நாம் பயப்பட ஆரம்பித்து விடுவோம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வேலைக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ, நாம் செய்து கொண்டிருக்கிற வியாபாரத்தில் நஷ்டம் வந்துவிடுமோ, நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போய் விடுமோ, நாம் நம்புகிறவர்கள் நமக்கு பகைவர்களாக மாறி விடுவார்களோ என்றெல்லாம் பல வகையாக யோசித்து தங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுமோ என்று பயப்படுகிறவர்கள், கலங்குகிறவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். பயம் என்கிற வியாதி தோல்வி வருவதற்கு முன்பே நம்மை சோர்வுற செய்து விடுகிற சக்தி வாய்ந்த ஒன்றாகும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, பயப்படாதீர்கள், எதற்கும் கவலைப்படாதீர்கள். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். உலகத்தில் உள்ள மனிதர்கள் தான் தங்களுடைய சுய சாமர்த்தியத்தின் மீது நம்பிக்கை வைத்து பயத்தினால் ஆறுதல் அடைய முடியாமல் கவலைப்படுகிறார்கள். நம்முடைய நிலைமை அப்படி அல்ல. நம்மோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தவர். நமக்கும் வெற்றியை கொடுக்க அவரால் முடியும். நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கவும் அவரால் முடியும். அவைகள் கண்டிப்பாக சமாதானத்துக்கு ஏற்ற முடிவுகளாக தான் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் பல தோல்விகளை சந்தித்தார்கள். மனதளவில் அதனால் சோர்ந்தும் போய்விட்டார்கள். ஆனால் அவர்களோடு மோசே, யோசுவா போன்ற வல்லமையுடைய ஜெப வீரர்கள் இருந்தார்கள். மோசே தன்னுடைய 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி எப்பொழுதெல்லாம் ஜெபித்தாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் வெற்றி கிடைத்தது. யோசுவா எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து வைராக்கியமாக ஜெபித்தாரோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றி கிடைத்தது. இந்த வெற்றிகளை எல்லாம் கொடுத்தது நம்முடைய ஆண்டவர் தான். ஆனால் முடிவுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நாமும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து நல்ல முடிவுகளை கொடும் ஆண்டவரே என்று வைராக்கியமாக ஜெபிக்கும் போது நமக்கு ஏற்ற முடிவுகள் ஆண்டவரிடமிருந்து நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஜெயம் கர்த்தரால் வரும் என்கிற வேத வசனத்திற்கு ஏற்ப எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு தேவையான முடிவுகள் ஆண்டவரிடமிருந்து நமக்கு கிடைக்க வேண்டும். அவரை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷித்த தைரியத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றுகளாக மாற்றிக் கொள்ளுகிற வல்லமை படைத்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்துக் கொண்டே விசுவாசத்தோடு கூட நல்ல முடிவுகளுக்காக காத்திருப்போம். ஆண்டவர் சித்தம் எதுவோ அதுதான் நாம் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலும் நடக்கும். ஆகவே அவரிடமிருந்து நல்ல பதில் வர நாம் காத்திருக்க வேண்டும். நிச்சயமாகவே ஜெயம் கர்த்தரால் வரும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான முதல் தேதியிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மே மாதத்தின் 31 நாட்களும் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு செல்வது போல நீங்க எங்களை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு தாய் எங்களை தேற்றுவது போல நீர் எங்களை தேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாவது போல
நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களுக்காக ஆயத்தமாகிறோம். என்னுடைய சுய முயற்சியினால், சுய சாமர்த்தியத்தினால் எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவோம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அது தோல்வியில் முடியும் போது நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். எங்களுக்கு ஜெயம் உம்மிடத்திலிருந்து வர வேண்டும். வெற்றி வாய்ப்புகள் உம்மிடத்திலிருந்து வர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும். ஆகவே இந்த மே மாதத்தை சந்திக்க போகிற நாங்கள், எங்களுக்கு முன்பாக காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் கோலியாத் போன்று உயர்ந்து நின்றாலும் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த மாதத்திற்குள் நாங்கள் நுழைந்து வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற பலமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.